ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உலகமெங்கும் தெய்வ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஹൃദயத்தின் ஆழ்த்து நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த டிவி சேனலினுடைய மூலமாக வருகிற தெய்வ செய்தியை கேட்கும்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் பல நபர்களும் ஃபோன் மூலமாக இந்த செய்தியை குறித்து விசாரித்தாங்க. அவருடைய வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாய் மாறும்படி தேவன் உதவி செய்து பண்ணால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசத்தோடு கூட காண்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிய ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவரால் முடியும் நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் என்பதை திட்டம் தெளிவாக சொல்ல நான் விரும்புகிறேன். தூரத்திலெல்லாம் இந்த செய்தியை கேட்கும்படிக்கு அநேகர் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தேவ ஆசீர்வாதம் பெற 4 வழிகளை உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ ஆசீர்வாதம் இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிற ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாரும், எனக்கு ஆசீர்வாதம் தாரும். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி தான் அநேகர் போகிறாங்க. அங்கே ஏதாவது நன்மை இருந்தால் அங்கே ஓடுறாங்க, இங்கே நன்மை இருந்தால் இங்கே ஓடுறாங்க. ஏதாவது ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். நான் ஒன்று என்ன சொல்லுகிறேன், ஒரே ஒரு வழி உங்களுக்கு இந்த ஒரு சீக்கிரட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா உலகம் தர முடியாத ஆசீர்வாதத்தை, உலகம் உங்களுடைய கண்ணால் பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவரால் தர முடியும். 4 மிகவும் முக்கியமான வார்த்தையை உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இது சிலப்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு வார்த்தையாய் இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். 14ஆம் வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார் நான் கேட்டு அவனுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். இதில் மிக முக்கியமாக 4 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சீக்கிரமாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு மனுஷன் ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி ஓடுகிறாங்க. வேதத்தில் இப்படி வசனம் உண்டு, நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு இந்த 4 விதமான காரியங்களில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. முதலாவது 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் முதலாவது பார்க்கும்போது முதலாவது காரியம் தம்மை தாழ்த்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி என்று வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், என் நாமம் என்று சொல்லும்போது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமம். மோசேயினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது மோசே ஆண்டவருடைய நாமத்தை தரித்து இந்த அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஆயிரங்களுக்கு தலைமைத்துவத்தை நடத்திய ஒரு மனுஷன் தான் மோசே. 6 லட்சத்தில் மேலுள்ள தெய்வ பிள்ளைகளே வனாந்தரத்தில் ஒரு குறையும் இல்லாதபடி நடத்திய தேவன் தான் சர்வவல்லமையுள்ள தேவன். அவரே மோசே அதிகமாய் வணங்கி நாங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த தெய்வம் தான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி மோசே ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ மோசே தம்மை அவருடைய பாதத்தில் தாழ்த்தி கொடுத்தாங்க. மோசே அவருடைய ஆரம்ப பகுதியில் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆரம்ப பகுதியெல்லாம் மோசே அவர் திக்கு வாய் உள்ள ஒரு மனுஷன். அவன் ஒரு பேச திறமை கிடையாது. அவருடைய அண்ணனாகிய ஆரோனோ அவன் திறமைசாலி. இன்னைக்கு அநேக திறமைசாலிகள் உண்டு. அவருடைய சொந்த காரியங்களுக்காக அந்த திறமை பயன்படுத்துகிறான், ஆண்டு காரியங்களுக்காக பயன்படுத்த கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் திறமைகளை கொடுத்திருக்கிறான். You are special one in the sight of God. நீங்கள் தேவனுடைய பார்வையில்
விசேஷித்தவர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளாத படி எனக்கு திறமை கிடையாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்லி நம்மளையே தாழ்த்தி போகிற அநேக நிலைமை உண்டு. ஆனால் எதில் தாழ்த்தணும்? நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் கர்த்தருடைய பாதத்தில் பரிபூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறாங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களே தாழ்த்தணும். தேவ பிள்ளைகளே, இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு தான் தெய்வம் என்று அங்கீகரிக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கின ஜனங்கள் இந்த உலகத்தில் உண்டு. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்களை தாழ்த்தி ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். சலோமோனை தேவன் ஆசீர்வதிக்க காரணம் ஒன்றே ஒன்று தான், அவன் தம்மை தாழ்த்தி கொடுத்தாங்க. வாழ்க்கையில் இனி எனக்கு நீர் இல்லாமல் அவர் ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுகிறாங்க, நான் இந்த ஜனத்தை நடத்தக்கூடிய அறிவு எனக்கு கிடையாது, இந்த ஜனத்தை நடத்தக்கூடிய ஞானம் எனக்கு கிடையாது, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொடுத்தது போல இன்னைக்கு ஆண்டவர் பாதத்தில் உங்களை தாழ்த்தி கொடுத்தா ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும் என்று இந்த வேளையில் உங்களுக்கு உணர்த்தி சொல்ல நான் விரும்புகிறேன். அதில் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11 இப்படி வாசிக்கிறோம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வாசிக்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேத வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், சிலுவை மரண வழியந்தம் இயேசு தன்னை தாழ்த்தி கொடுத்தாங்க. இயேசுவே பாதத்தில் தாழ்த்தி கொடுக்கிறவரை இயேசு அப்படியே உயர்த்துவார் என்பது சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு நான் தான், எனக்கெல்லாம் தெரியும், என்னால் தான் அது செய்ய முடியும் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்துகிறவர் அவருடைய நிலைமை தரை மட்டுமாய் ஆகிற நிலைமை வரும். ஒன்று நான் சொல்லுகிறேன், உங்களை இயேசுடைய பாதத்தில் தாழ்த்தி கொடுங்க, அவர் உங்களை உயர்த்துவா. இந்த இடத்துல வாசிக்கும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என்று வாசிக்கிறோம். நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், உங்களை ஆண்டவர் கரத்தில் தாழ்த்தி விடுங்க. இரண்டாவதாக வாசிக்கும் போது ஜெபம் பண்ணி என்று வாசிக்கிறோம். தாழ்த்தி இரண்டாவதாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஜெபம் பண்ணுகிறாங்க. எங்கெங்கயோ போய் ஜெபம் பண்ணுகிறாங்க. ஆனால் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தில் ஜெபம் பண்ணாம பலருடைய தலைக்கும்பதாக போய் தலையை தாழ்த்தி அநேகருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் அல்ல, தாழ்த்தி முழு ஹிருதயத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களின்படி 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்கும் போது சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க, சோர்ந்து போகாமல். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அநேகர் எப்படி கேட்டாங்க, ஜெபிச்சு சோர்ந்து போறாங்க, இது பதில் இல்லையே. நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணதானே ஆண்டவர்களை ஜெபத்தை கேட்பாங்க. இன்னைக்கு அநேகருடைய ஜெபத்தை கேட்கறது கிடையாது, கூரைக்கு மேலே கூட போறது கிடையாது. காரணம், ஆண்டவர் விரும்புவது போலுள்ள ஜெபம் நீங்க பண்றது கிடையாது. ஹாபேலும் காயினும் பலி செலுத்தின உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஹாபேலுடைய பலியில் தேவன் பிரியப்பட்டாங்க. ஏன் காயினும் பலி செலுத்தினாங்களே? காயினு ஹாபேல் பண்ணது போல தானே பண்ணாங்க. ஆனால் ஏன் காயினுடைய பலியில் தேவன் பிரியப்படலை? சில முறைகள் எல்லாம் உண்டு, ஜெபம் பண்ணுவதற்கு சில முறைகள் எல்லாம் உண்டு. இந்த இடத்துல சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். விசுவாசியே, உங்களை முன்னே பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன குழப்பங்கள் வந்தாலும் ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்தில் சோர்ந்து போனா உங்களுடைய வாழ்க்கை தரைமட்டமாயிரும். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணக்கூடிய அந்த ஆவி உங்களுக்குள் உருவாக வேண்டும். அப்படி உருவானா பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6ஆம் வசனம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் சரி, ஆண்டவர் இறங்கி வந்து உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி உங்களுக்காக தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வாசிக்கும் போது ஜெபித்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தினாங்க, ஜெபித்த பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தினாங்க. தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்க, தானியேல் இடவிடாமல் ஜெபித்தாங்க. தாவீது ராஜா இடவிடாமல் ஜெபித்தாங்க, சோர்ந்து போகாமல் ஜெபித்தாங்க. அப்போஸ்தலன் பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் இடவிடாமல் ஜெபித்தாங்க. அப்போஸ்தலன்படி 12வது அதிகாரத்தில் 5 சபை ஊக்கமாய் ஜெபித்தாங்க.
இன்னைக்கு நீங்களும் கூட இப்படி ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்தா, நான் சவாலாக சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாறும். உங்கள் ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய கரம் கிரியை செய்யும். அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிறேன், மூன்றாவது கருத்தை நான் கேட்டாக்கா, தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும். சலமோன் ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே சலமோனே, நீ என்னுடைய முகத்தை தேடினால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மை உண்டாகும் என்று சொல்லி, இஸ்ரவேல் ஜனத்தில் சலமோனே போல பிறந்த ஒரு ராஜா, இந்த மாதிரி ராஜா பிறந்தது கிடையாது, இதே போல் ராஜா பிறந்ததும் கிடையாதுன்னு சொல்லி வேதனை வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உருவாக காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அவன் தேவனுடைய முகத்தை தேடினாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, நீ இயேசுனுடைய முகத்தை தேட உன்னை ஒப்பு கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய மாற்றத்தை தரும் என்று வாசிக்கிறோம். இது சங்கீதம் 27:8 இப்படி வாசிக்கிறோம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு அநேக வாலிப தம்பிமார்கள் அவருடைய பார்ட்னர்னு சொல்லி காலேஜில் படிக்கும் போதே அநேக பிள்ளைகளுடைய முகத்தை தேடி போகிறாங்க, அநேக பிள்ளைகள் தம்பிமாருடைய முகத்தை தேடி போகிறாங்க. அது உங்களை வீணான பாதையில் மரணகரமான சூழ்நிலையிலே கொண்டு போய் விடும். இன்னைக்கு அநேகர் நெட் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, செல்போன் மூலமாக அநேகருடைய முகத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வேதனை பெருகும். நான் சேலஞ்சா சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, செல்போன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அநேகருடைய முகத்தை கண்டு கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, தம்பிமார்களே, அதை நிறுத்தி கொண்டு இயேசுவின் முகத்தை தேடும்படி உன்னை நீ ஒப்பு கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டு என்பதற்கு சந்தேகமே இல்லை. சாலமோன் ராஜா தேவனுடைய முகத்தை தேடினாங்க. வேதத்துல அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய முகத்தை தேடினாங்க, பேதுரு தேவனுடைய முகத்தை தேடினாங்க. இன்னைக்கு இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் சர்வவல்லமையுள்ள ஆண்டவருடைய முகத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி? ஆண்டவருடைய முகத்தை தேடினால்தான். இன்னைக்கு நீங்களும் ஆண்டவருடைய முகத்தை தேடுவீர்களா? 2வது வாசிக்கிறோம், 16வது சங்கீதம் 8வது எப்படி வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், நான் சோர்ந்து போவதில்லை. அப்போ கர்த்தரை எப்பொழுதும் முன்பதாக வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நிமிடம் தோறும் ஆண்டவரை உங்களுடைய அருகாமையில் நெருங்கி நண்பனாய் நீங்கள் வைத்து அவருடைய முகத்தை நீங்கள் பாருங்க. ஏன் அந்த முகம் அழகா இருக்கு, இந்த முகம் அழகா இருக்கு, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஏன் அவங்க முகத்தை தேடுறீங்க? இயேசுடைய முகத்தை தேடினால் உங்க முகம் பிரகாசிக்கும். அவருடைய 1000களில் 10,000 சிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய முகத்தை தேடினா உங்களுடைய முகத்தில் மேன்மையும் மகிமை உண்டாகும். அவருடைய முகத்தை தேட உங்களை அன்போடு வென்று கொள்ளுகிறேன். அநேக வசனங்கள் எடுத்து சொல்ல உண்டு. அவருடைய முகத்தை தேடினவர் ஒருபோதும் ஒரு நாளும் சோர்ந்து போன சரித்திரமே கிடையாது. அவருடைய முகத்தை தேட இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை 1000 10,000 சிறந்தவராகிய உம்முடைய முகத்தை காணா நான் வருகிறேன், என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைக்கிற அந்த இன்பமான சத்தத்தை கேட்கும்படி, அவருடைய முகத்தை பார்க்கும்படி எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய அப்பாவுடைய முகத்தை பார்ப்பது தப்பு கிடையாது, ஆனால் அதை விட இயேசுடைய முகத்தை தேடுங்க. உங்களுடைய அம்மாவுடைய முகத்தை பார்ப்பது தப்பு இல்லை, ஆனால் அதை விட அதிகமாக இயேசுடைய முகத்தை தேடுங்க. அருமையான வாலிப தம்பிமார்களே, இன்னைக்கு உலக பிரகாரமாகி அநேகருடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்க நிறைய பேர் உண்டு. நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய முகம் இயேசுக்கு நேர திருப்புங்க. அவருடைய முகத்தை பார்க்க முடியும். உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தர இவரால் முடியும் என்பதை நான் சவாலான்னு சொல்லுகிறேன், சேலஞ்சான்னு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இயேசுடைய முகத்தை பார்த்து அப்போ எபிரேய நிருபம் 12வது அதிகாரத்தில் அதனுடைய 1-2 வசனத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், திரளான சாட்சிகளுக்கு முன்பதாக நிற்கும் போது நம்மை பின்பற்றுகிற பாவத்தையும் பாரத்தை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவின் பார் என்று சொல்லி fix your eyes upon Jesus என்று வாசிக்கிறோம். உங்களுடைய கண்களை அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் மேல் உங்களுடைய கண்களை வச்சா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதற்கு சந்தேகம் இல்லை. அப்போ இந்த என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், நீங்க கர்த்தர் மேல உங்களுடைய முகத்தை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய முகத்தை, அவனுடைய முகத்தை தேடும்படி பிரயாசப்படுங்க. உலக பிரகாரமான காரியங்களை தேடுவதை நிறுத்தி ஆண்டுடைய முகத்தை தேடா நீங்கள் நேரத்தை
ஒதுக்கி வச்சா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டு என்பதற்கு சந்தேகமே கிடையாது. அநேக பரிசுத்தவான்கள் அவருடைய முகத்தை பார்த்து தான் சென்று கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில தோல்வி என்று சொல்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. காரணம் அவருடைய இயேசுடைய முகத்தை பார்த்து அவருடைய முகத்தையே அண்ணாந்து பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையும் இப்படிப்பட்ட மகிமையான குளோரினஸ் நிறைந்திருக்கிறார், மகிமை நிறைந்திருக்கிறார். இந்த முகத்தை பார்க்கும்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதற்கு சந்தேகம் இல்லை. நாலாவதாக பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று வாசிக்கிறோம். பொல்லாத வழிகள் என்ன சொன்ன என்ன இன்னும் அநேகருக்கு தெரியல. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நீங்க சொல்றீங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்லுறீங்க, ஆனா பொல்லாத வழிகளை விட்டு விலகாதபடி பாவத்தோடு இடைகலர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜனம். என்னாகமத்தின் புஸ்தகத்துல மோசே இப்படி சொல்லுகிறாங்க, இவர்கள் தனிமையில வாசம் பண்ணுகிறார் என் ஜனம் என்று சொல்லி ஸ்தோத்திரம். ஆண்டோடு கூட இணைந்திருக்கிறார், இசைந்திருக்கிறார் ஒரு ஜனம் தான் தேவ ஜனம் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனத்தோடு கூட நீங்களும் இணைந்து அவரோட இசைந்து இருக்கா ஆண்டு விரும்புகிறாங்க. ரெடி? உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? பொல்லாத வழிகளை பாவமான வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று ஆண்டு தெளிவாய் இந்த இடத்துல சொல்லுகிறாங்க. ஸ்தோத்திரம். நீங்க அநேகருடைய விருப்பம் எப்படின்னு கேட்டாக்கா, ஆத்துல ஒரு கால் சேத்துல கால்னு சொல்லுவோம், பழைய மனுஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அநேகர் இன்னைக்கு அந்த நன்மை வேணும், இந்த நன்மை வேணும், இவர் ரட்சிக்கலன்னு சொன்னா அவர் ரட்சிக்கட்டும், அவர் ரட்சிக்கலன்னு சொன்னா இவர் ரட்சிக்கட்டும் சொல்லி வேண்டாம். என்னுடைய சத்தத்தை கேட்கிறான் என்னுடைய நண்பர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய உங்களை பொல்லாத வழி ரட்சிக்கா இவராதான் ஆகும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லி ஆண்டு சொல்லி இருக்கிறது வெறுமையா அவர் சொல்லவில்லை, அவருடைய ஒரு காரியத்தோடு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டாக்கா, உங்களை எல்லாவரையும் அவரிடத்தில் அழைக்கும்படிக்காக, அவரிடத்தில் வர வைக்கும்படிக்காக பொல்லாத வழிகளை விட்டு நாம் அவருடைய முகத்தை தேடினா. ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் அவருடைய 6-7 வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற மனுஷர் எல்லாம் உலக பிரகாரமான காரியங்களை நாடுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அது விரும்புறது கிடையாது. ஆண்டவர் விரும்புறது ஒரே ஒரு வழி, அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று சொல்லி பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அவருடைய முகத்தை தேடுகிறார், தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறார். அந்த வசன அடிப்படையில் அவரை தேடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை காணக்கூடிய நேரத்தில், அவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரை தேட வேண்டும் என்று சொல்லி, அதனால அவர் தேட வேண்டிய காலம் இது, அவரை தேட வேண்டிய நாட்கள் இது. நாளை என்று விட்டு விடாதீங்க. நாளை என்று சொல்லும் நாள் நம்முடையதல்ல. இன்னைக்கு நீங்க ஒரு நிமிடம் உலகத்தினுடைய காரியங்களை சிந்திச்சு பாருங்க. எங்க இருக்கு சமாதானம்? எங்க இருக்கு நிம்மதி? உன்னதமான பதவியில் இருக்கிற அரசாங்க தலைவர்களுடைய ஹதயத்திற்குள்ளே தான் நிம்மதி இருக்கிறதா? இல்லை. நாளைக்கு என்ன நடக்க போதில் தெரியாமல் தவிக்கிறாங்க. நம்முடைய உன்னதமான பதவியில் இருக்கிற கட்சி தலைவர் எடுத்து பாருங்க, அவர்கள் இன்னைக்கு வேதனைக்குள் இருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை இல்லை என்று சொல்லி யாரால் சொல்ல முடியுமா? எங்க பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது. அதனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் வேண்டுமா? அவருடைய முகத்தை தேடுங்க. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டுடைய முகத்தை தேடினால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம். 4 கருத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, தேவனுடைய ஆசீர்வாதம் பெற முதலாவது உங்களை தாழ்த்தி கொடுக்க வேண்டும். 2வது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். 3வது, கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும். 4வது, பொல்லாப்பான எல்லா வழிகளையும் விட்டு விலகுங்க. அநீதியான காரியங்களுக்கு நீங்கள் இடை கலந்து வாழாதீங்க. அந்த அநீதியான காரியத்து நிமித்தமாக நீங்கள் அக்கினி கடல் தள்ளப்படும். வெளிப்படுத்த விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 8 இப்படி வாசிக்கிறோம். பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், தேவனுடைய வசனத்தை புறங்கணிக்கிறவர்கள் எல்லாரும் அக்கினியும் கந்தவும் எரிகிறான் அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள் என்று வேதம் வாசிக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை கருத்தை கேட்பா. அது மட்டுமல்ல, உங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பா, உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பா. இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறான் அருமை நண்பனே, உங்களை அழுகைக்கு ஒரு முடிவுண்டாக வரப்போகுது. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. உங்களுடைய அருமையான தாயே, அநேக வருடங்களாய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய கண்ணீருக்கு முடிவு வேண்டுமே சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீங்களே, நான் சொன்ன அந்த 4 கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை தாழ்த்தி கொண்டு
கொடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. இது ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகி என்பதற்கு சந்தேகமே கிடையாது. இயேசு உங்களை அழைக்கிறாங்க. இயேசுனுடைய பாதத்தில் கடந்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையும் இல்லாத ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதங்களையும் நீங்கள் காண முடியும். இன்னைக்கு ஆசீர்வாதம் தேடி நீங்கள் போகாதீங்க. ஆசீர்வாதம் தேடி ஆண்டவர் உங்களுடைய சன்னிதியில் கொண்டு வந்து தரும் என்பது வேதத்தினுடைய பிரமாணம் தான். நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் என்று 91ஆம் சங்கத்தில் வாசிக்கிறோம். நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர வேண்டுமா? தேவனுடைய வார்த்தையை நாம் ஃபாலோ பண்ணா நன்மையும் கிருபை நம்மை பின்தொடரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் என்னுடைய செய்தியை உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அருமையான நண்பனே, அருமையான தகப்பனே, தாயே, என்னுடைய சகோதரர்களே, என்னுடைய நண்பர்களே, ஒரு வார்த்தை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமா? இயேசுவின் முகத்தை தேடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமா? உங்களை தாழ்த்தி ஆண்டவரையில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமா? அவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்க. சிலப்போ உங்கள் நண்பர்கள்லாம் பொல்லாத வழியில் நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் சிந்திச்சு உங்களுடைய நண்பருடைய வழியில் போங்க. மொபைல் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அநேகர் தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறாங்க. நிறுத்தி இன்னைக்கு இயேசுடைய வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அவரை நீங்கள் பின்பற்றுங்க. தவறான பாதையில் போகாதபடி, பொல்லாத வழிகளில் போகாதபடி, கர்த்தருடைய முகத்தை தேடி தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கவங்களை ஒப்பு கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். தேசமெங்கும் இந்த நாட்களில் கர்த்தருடைய வருகையினுடைய சத்தம் முழங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய காதிலும் அவருடைய சத்தம் முழங்கும். மத்திய ஆகாசத்தினுடைய சத்தத்தினுடைய அந்த எக்காலத்தினுடைய சத்தம் முழங்கக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. சிலப்போ அடுத்த நிமிஷமாக இருக்கலாம், சிலப்போ அடுத்த நாளாக இருக்கலாம், அடுத்த வாரமாக இருக்கலாம், அடுத்த மாதமாக இருக்கலாம். எப்போது அவர் வருவார் என்று நமக்கு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில நாம் அவருடைய வருவுக்கு ஆயத்தப்படுவோம். உலக பிரகாரமான காரியங்களை உதவி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக வைராகியம் நான் ஜீவிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். கண்களை அடைத்து அப்பாவுடைய சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடி போனேன். ஆனால் இதுவரையும் நான் எதிர்பார்த்த நன்மை எனக்கு வரவில்லை. ஆனால் இப்பொழுது உம்முடைய இன்னைக்கு கேட்ட தேவ செய்தி மூலமாக நான் உம்முடைய சன்னிதானத்தில் என்னை தாழ்த்துகிறேன். உம்முடைய சன்னிதானத்தில் முழு ஹிருதயத்தோடு ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். நான் உம்முடைய முகத்தை தேட அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு விலகி உம்முடைய பாதத்தில் வர அர்ப்பணிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி அருமையான நண்பனே, நீ ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்தா இந்த நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சிலப்போ சமையல் அறையில் என்னுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம், வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், படுக்கறையில இருக்கலாம், உங்களுடைய பிசினஸ் செய்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற இடமா இருந்தாலும், சிலப்போ ஆஸ்பத்திரியில் நீங்கள் படுக்கையில் இருந்தாலும் கூட, வியாதி படுக்கையில் அறைக்குள் இருந்தாலும் கூட, நான் சொன்ன இந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டறலும், என்னுடைய பலவீனத்தை எடுத்து போடும், என்னுடைய வியாதி எடுத்து போடும் என்று சொல்லி உங்களை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். கடந்த நாட்களாக நாம் ஜெபித்தோம், நம்முடைய தேசத்தில் மழை வேண்டும் என்று சொல்லி. இந்த நாட்களில் தேவன் தேசத்தில் மழையை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை தர அவரால் முடியும். இயேசுவினால் மட்டும்தான் தேசத்திற்கு சேமத்தை தர முடியும். வேற ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நம் ரட்சிப்படையா அவருடைய நாமம் அல்லாமல் நாம் சமாதானம் அடையா, அவருடைய நாமம் அல்லாமல் நாம் விடுதலை அடையா, அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் பூமியில் கட்டளப்படவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னை பரிபூர்ணமாய் உங்களுக்கு அதில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர் யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களுடைய கண்களை அடித்து ஆண்டவரே நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானம் தரக்கூடிய இயேசு ஒருவர் தான் என்று இந்த செய்தி மூலமாக நான் கேட்டேன். ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாக கேட்ட வார்த்தையின்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உமக்காக வாழ உண்மை நான் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி முழுகள் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவுக்காக வாழ அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நான் அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் தம்மை மூலமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தேசம் எங்கும்படியா செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த டிவி சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் அளவில்லாமல் இறங்கி அவருடைய ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஜெபத்திற்கு பதில் தாரும். அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு சேவத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டவனா நன்றி. ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே, உம்முடைய வரவுக்கு ஆயத்தப்படுத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டவன நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த செய்தியை கேட்டா அனைத்து என்னுடைய சிநேகிதர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய சொந்தக்காரர்களுக்கும் தேசத்திற்கு அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் அதை தாழ்ந்து நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து எங்களை நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படிக்காக எங்களை தொடர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபிப்பேன் என்று நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.